ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்ததுல. ஆக்சுவலி நாங்க வந்து ட்ரிபிள் டீன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறோம். இந்த பொங்கலுக்கு வந்து வெளியாயிருக்கு. இந்த படம் வந்து நாங்க பாண்டி கோயில்ல தான் ஷூட்டிங், அதாவது கிடா வெட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான் இந்த படத்தோட பூஜையை போட்டோம். இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மதுரை மக்கள் கிட்ட வந்து எல்லாம் எங்க படத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிச்சயமா அதோட ஆசீர்வாதம், அதோட பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலா எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்களோட அன்பு பாசம் என்னைக்குமே அதுக்கு குறையே இருந்தது இல்லை. ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து தேட்டரா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கேப்ல வந்து இங்க ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எங்க படத்தோட டைரக்டர் இருக்காரு, எங்க படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் இருக்காரு, இவரு மதுரைக்காரர் தான். ஸோ என் சார்பா இன்னும் படத்தோட சார்பா இவரு நிறைய பேசுவாரு. நான் நடிச்சிருக்கிற படம் ட்ரிபிள் டீம்னு, அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் முழுக்க இதே காஸ்டியூம்ல தான் இருக்கிறேன். அது இல்லாம இங்க வந்து ஆக்சுவலி நாங்க தியேட்டருக்கு தான் போயிருந்தோம். தியேட்டருக்கு போயிட்டு வர வழியில இங்க ஒரு கடை இருக்குது, இந்த கடையில தான் வாங்கி போட்டோம். ஸோ அதே ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. ஆக்சுவலி அதாவது மதுரையில இருந்து ஒரு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருந்தா கூட அவங்க மதுரைக்காரன் தான் சொல்லுவாங்க. இப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எங்க அம்மாவோட சைடு வந்து கொடைக்கானல், எங்க பாட்டி வந்து பெரிய குளம். அதனால நாங்களும் மதுரை மண்ணில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு என்னைக்குமே அதை பெருமையா சொல்லிப்போம். நானும் மதுரைக்காரன் தான் என்னைக்குமே பெருமையா சொல்லிப்பேன். அது இல்லாம மதுரை வந்து எனக்கு புதுசு இல்ல. தெனாவெட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற டைலாக், தப்புனே ரொம்ப தப்புனே, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ தெனாவெட்டு படம் பண்ணும்போது நிச்சயமா மதுரையை மனசுல வச்சுதான் பண்ணேன். அது வந்து ஒரு மதுரைக்காரனா தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வரைக்கும் இப்ப கூட தியேட்டர்ல கூட சொன்னாங்க, நீங்க தெனாவெட்டு படம் மாதிரி பண்ணுங்க, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, மதுரைக்காரனா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் பாசிட்டிவ் இன்னமும் இருக்குது. நிச்சயமா இப்பதான் பார்த்திருக்கிறேன். சோ நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஐடியா டைரக்டர் கையில போயிருக்கு. ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும். இன்னைக்கு நைட் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி என்னோட கண்ணில் வரும். அது ஐயா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ட்ரிபிள் டி படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. இந்த படம் நான் முதல் நாள் பூஜை போட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான். முடிச்சு பாண்டி கோயில கடை வெட்டணும். ஹீரோ உடனே மதுரையில வந்து கண்டிப்பா மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரணும் தான் வந்தாரு. ஜல்லிக்கட்டு நடக்கும், இங்கேயும் போய் பார்த்துருவோம், மக்களை சந்திக்கலாம், ஜல்லிக்கட்டு பார்க்க ஆசைப்பட்டு வந்தோம். எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கன்னட குரூப் சார்பாகவும் ட்ரிபிள் டி படக்குழு சார்பாகவும் ஜீவா சார் சார்பாகவும் நன்றி கூறி விளையாடுறோம். நன்றி. மதுரை அப்படின்னாலே சினிமாக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அரசியலா இருக்கட்டும். மதுரையில வந்து இன்னைக்கு எல்லா தியேட்டர் மதுரை சார், மதுரைக்கு நிறைய தியேட்டர் வந்தாங்க. எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க படத்தை. ஒரு நல்ல ஒரு பக்கத்து வீட்டு பையனா பாக்குறதுனால எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஹாப்பி பொங்கல், ட்ரிபிள் டி பொங்கல். ஹாப்பி பொங்கல், ட்ரிபிள் டி ஆமாங்க, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு விசிட். இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் ஜல்லிக்கட்டு. மீடியா மக்களுக்கும் சரி, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் சரி, இந்த படத்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மதுரைக்கு வந்து இருக்கிறோம். ஸோ மதுரைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கு, மறக்க முடியாத ஒரு பொங்கலா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இனிய ட்ரிபிள் டி பொங்கல்.